திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்மையேனை எழுத்தென்ம இவ்விரண்டும் கண்ணென்ம வாழும் உயிர்க்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு உன்னுடையர் கல்லாதவர் உவப்ப தலைகோடி உள்ள விரிதல் அனைத்தே புலவர் தொழில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தோறு மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒரு மகிழ்கண் தானற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் ஏமா புடைத்தே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக குறளும் பொருளும். குறள் 391 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 392 என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 393 கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர் கண்ணில்லாவிடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவர். கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 394 உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனம் கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செயலாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 395 உடையார் முன் எல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள்.
இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 396. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறுமறிவு. தோண்டத் தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 397. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிற போது ஒருவன் சாகு வரையிலும் கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ? இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 398. ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் ஏமா புடைத்தே. ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 399. தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 400. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.